மாறி மகமாறி உருமாறி இன்னும் பேச்சு பெரியாண்டிச்சு. இப்படி எத்தனையோ அவதாரங்கள் எல்லாம் எடுத்த இந்த கலியுகத்துல, ஆனா இன்றைய தினம் இந்த திசைக்காலியாக அவதரிக்க காரணம் என்ன? கல்லா இருந்தவளே, மண்ணா இருந்தவளே, பொண்ணா இருந்தவளே, இந்த பூமியா இருந்தவளே, வானமா இருந்தவளும், அனைத்த தெய்வம் அனைத்த சக்தி சிவ ரூபிய நீயே. ஆமா, இன்னைக்கு 4 முகமா படைத்திருக்கிறனே. சரி, இது காரணம் என்ன தெரியுமா? அந்த பதிகமலை ஆண்டு வரக்கூடிய அசூரனால தேவர்கள் பிடிபட்டோம். சரி, அவருடைய உன்னுடைய கணவன் கொடுத்த வரம், நீங்க கொடுத்த வரம். சரி, அந்த அசூரனை அழிக்க முடியாது. உயிர் ஒன்றா இருக்கணும். சரி, முகம் 4 இருக்கணும். அந்த 4 முகம் படைத்தவங்க தான் சரி என்ன கொல்லணும் அப்படின்னு வெள்ளிகிரியில வர வாங்கினா. சரி, அந்த வெள்ளிகிரியில வாங்கிய வரத்தப்படி தேவர்களை எல்லாத்தையும் சரி சிறைபிடித்து வைத்திருக்கிறான். இந்த அனைத்து ரூபமும் ஒன்றா சேர்ந்து அந்த அசூரனை அடித்து இந்த தேவர்களை காக்கவே உன்னை படைச்சனம்மா. அவன் எப்பேற்பட்ட வரத்தை வாங்கினான்? எப்படி? சாகாத வரம். ஆமா, வேகாத உடல், குறைவில்லாத செல்வம். அதாவது ஒரு பெண்ணாலதான் எனக்கு அழிவு. ஆமா, உயிர் ஒன்றா இருக்கணும். உடல் 4 திசையிலேயும் 4 பிரிவா இருக்கணும். அப்பேற்பட்ட சக்தி வல்லமை படைத்த பெண்ணாலதான் எனக்கு சாவுன்னு வரத்தை வாங்கினான். ஆமா, அவன் வேண்டிய வரம் பிரகாரம் இந்த ஆதிசக்தியானவ உயிர் ஒன்றாகவும் உடல் 4ஆகவும் பிரிந்து வந்திருக்கிறேன். இதோ 4 திசையில இருந்தோம். அவனை இப்பொழுதே நாங்கள் மடிக்கிறோம். அவனை தந்திர மார்க்கமாக எங்களிடம் அழைத்து வர வேண்டியது உங்களுடைய கடமை. ஆகட்டும் தாயே, அப்படியே ஆகட்டும். அதனால மண்ணாவான், மரமாவான், செடியாவான், கொடியாவான், இப்படி பல உருவம் கொள்றவன் அவன். அந்த உருவத்தை அழித்து உன்னுடைய காலில் போட்டு மிதித்து அழிக்கிறது உன்னுடைய கடமை. சக்தியின் அவதாரமே நாங்க தான். அவன் சக்தி எங்களிடம் பலிக்காது. அவனை எங்க எல்லைக்கு அழைத்து வாருங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். தேவர்கள் இருக்கிறார், அப்படி அழைத்து வா அவனை. அப்படி அழைத்து வருங்க. கொன்னா எப்படி அடிப்ப? நீ எப்படி அடிப்ப? இல்லாத செல்வம் எந்த ஒரு ஆண்கள் கை அழிவில கல்லெடுத்து வைக்கிறாங்க. உயிர் ஒன்றா இருக்கணும், முகம் 4ஆ இருக்கணும். ஆமா, அப்படியாப்பட்டவர்கள் மட்டும்தான் எனக்கு அழிவு. ஆமா, அதனால இதுக்கு மேல விட மாட்டேனா. அவங்களா இல்ல நானா? கண்ணா, பாத்ரூம் போய் பாத்துமா. என்ன சொன்ன? அதனால இப்ப பாக்குறேன்டா. பாரு, என்னது தேவர்களா? இல்ல நீயா? பாத்துட்டா பாத்துருமா? பாக்குறேன்டா. இப்ப உள்ள போங்க. அவங்க வந்து உள்ள இருக்கிறாங்க. நான் போய் அந்த நடுக்காளி, வடக்காளி, 4 திசையில முகக்காளி, அந்த பச்சைக்காளி எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி போட்டுக்கிட்டு இப்ப வெளியே வரண்டா பாரு. அதனால அடியே காளி, அருவ கட்டவங்களே. ஏண்டி நீ உன் பேர் என்ன? என் பெயர் தான் களபத்திர காளி. உன் பேர? என்னுடைய பெயர் தான் வக்ரகாளி. வக்ரகாளி. உன் பேர் என்ன? இத்தனை கையோ அடோ அப்ப என்ன அடிக்கிறது இத்தனை ஐயா. உன் பேர் என்ன? நான் தாண்டா சுடுகாட்டு எல்லையில் இருக்கக்கூடிய சுடலகாளி. மலையாள தேசத்துல மாண்ட போன தின்ன சக்தி, சுடுகாட்டு எல்லையில சுட்ட போன தின்ன சக்தி. அப்படியா? உன்னை ஒப்பனே நான் தான் கொன்னேன். கோமாளி நான் தான் கொல்ல போறேன், ஓயாளி நான் தான் கொல்ல போறேன். என்னை எதிர்க்கிறவன் எவனா இருந்தாலும் என்ன கொல்லவா வந்துற? யார் தெரியுமாடா? நீ யாரு? இந்த காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் இருக்குனா
அது நானா தடுக்கணும். அடே மடையனே, அடே பொடியனே, அடே ஏய், நீ அந்த ஆதிசேஷனாகப்பட்ட சிவபெருமான இடத்துல ஆ, எப்படி வரத்தை வாங்கினாய்? நான் எப்படி வரேன்? எப்படி வரம் வாங்கினாய்? மத்தால அடிச்சாலும் தொடக்கணும். வர வாங்கலாம். நான் எப்படி வர வாங்கினேன்? ஏய், சாகாத வர, வேகாத உடல், குறையில்லாத செல்வம். சரி. எந்த ஒரு ஆண்கள் காய் அழிவில்லாத வரம். சரி. உடல் ஒன்றா இருக்கணும், ஏய். முகம் மட்டும் நான்கா இருக்கணும். ஏய். அப்படியாப்பட்டவர்களால் தான் எனக்கு அழிவென்று வரத்தை வாங்கினேன். அடே பைத்தியக்காரனே, ஆ, இதோ அந்த சிவபெருமானுடைய இடபாகத்திலே இருந்த ஆ. ஆதிசக்தி, இந்த அண்டமெல்லாம் அருளக்கூடிய அந்த ஆதிசக்தியே தான் உயிர் ஒன்றாகவும் உடல் நான்காகவும் உருமாகி வந்திருக்கிறவனா உன்னுடைய உருமாறி கருமாறி கொல்றதுக்கா? சூர்யா இதுக்கு மேல இவங்கள விட மாட்டேன்டா. அதனால ஏய், நீங்களா? இல்ல நானா? இந்த ஆண்டனியா, இந்த பாட்சாவா? அடி கொல்லாத விட படியே. கொல்லாத விட படியே மாதிரியே. கொல்லாத விட படியே மாதிரியே. படியே மாதிரியே. நான்கு பேரு நான்கு முகம். அப்படின்னா நீதான் காளியா? அடே நீதான் வனகாளியா? குடல காளியா? அடகாளி. ரெண்டு எலும்பு காளியா நீ? அடே உன்னை கொத்தனை வச்சுக்கா. அடே குடல் குத்துறா. ஏய், என்னடா இங்க கொத்துற? அடே நீ ஆல்ரெடி ரணகாளியா? இப்ப குடிச்சா கடிச்சே விடுவா. அடே ஏய், நான் யார் தெரியுமா? நீ யாரு? சுடுகாட்டு எல்லையில சுட்டப்படுத்த தின்னவ, ஆ. மயான எல்லையில மாண்டப்படுத்த தின்னவ, ஆ. கடுங்கால் எலும்பெடுத்து கரும்பென தின்னவ, ஆ. முழங்கால் எலும்பெடுத்து முறுக்கென தின்னவ. ஆ. அடே பைத்தியக்கார மடையனே, ஆ. உனக்கு எங்களால் தாண்டா அழிவு. வாடா டே. அப்படியா? வா. அடி கொல்லாத விட படியே. நல்லா ஜோராக தட்டுங்க. நல்லா கைத்தட்டு தாவரம். நல்லா குத்துப்பா.